ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே வரும். என்னோட டெலிகிராம் சேனல் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம அதிலையும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஏன்னா நான் வந்து போகிற வீடியோஸும் ப்ரூஃப்ஸும் உங்களுக்கு அதை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வெப்சைட் லிங்க் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ். இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க இன்டர்ஃபேஸு. ஸோ இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட், அதாவது சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி டெய்லி ஆக்டிவிட்டின்னு சொல்லி 3 ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, 3 காலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லின்ற பார்ப்போம். ஸோ மந்த்லின்றது எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 375 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் வந்து ரெவன்யூ இருக்கும். டெய்லி இன்கம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 168.75 இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து தினமுமே 30 நாளைக்கு தினமுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 168 ரூபா உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது போக உங்களுக்கு 30 நாளுக்கு சேர்த்து எவ்வளோ டோட்டல் ரெவன்யூ வரும்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 562 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் ரெவன்யூவாக வரும். இதில் இன்னும் ஒரு இதுனா அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 30 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து டபுளாக இருக்கும், ட்ரிபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1975 ருபீஸ் வந்து உங்களுக்கு அடுத்த இது இருக்கும். ஸோ மந்த்லின்ற பேக்கேஜ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது போக டெய்லின்றது சென்ட்ரல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டு தான். ஆனால் நீங்கள் வந்து 5 டேஸ்லேயே வந்து 150 ரூபா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் மந்த்லின்ற பேக்கேஜ் கம்பேர் பண்ணுறப்ப டெய்லின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 5 டேஸ்லேயே வந்து ரெவன்யூ வந்து 180 ருபீஸ் வந்து கிடைக்கிது. பர் டேக்கு உங்களுக்கு வந்து 180 ருபீஸ் வந்து கிடைக்கிது. 5 டேஸ்க்கு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 900 ருபீஸ் வந்து உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூவாக கொடுக்குது. நீங்கள் 5 டேஸ்க்கு வந்து சேர்த்து தான் எடுக்கணும்னு இல்லை, பர் டேக்கே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டு தான் இதில் வந்து அதே பேக்கேஜ் தான் 195 ருபீஸ் தான். ஆனால் 3 டேஸ்க்கே வந்து உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூன்னு பார்த்திங்க அப்படின்னா 3 நாளைக்கே சேர்த்து உங்களுக்கு வந்து 2968 ரூபா வருது, 62 ரூபா வருது உங்களுக்கு. அது போக உங்களுக்கு வந்து பர் டேக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 987 ருபீஸ் வந்து உங்களுக்கு பர் டேக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அது போக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர் பேக்கேஜுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கேஜே வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 5 டேஸ்க்கு சேர்த்தியே உங்களுக்கு வந்து இங்கே 900 ருபீஸ் உங்களுக்கு தராங்க அப்படின்னா பர் டேக்கே வந்து 180 ருபீஸ் கிடைக்கிது. நியூ வித்ட்ராலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் 230 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு 3 நாள்லேயே இந்த இன்கம் நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அது போக நீங்கள் வந்து சேர்த்து வச்சு ஒரு 10 டேஸ்க்கு சேர்த்து வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து உங்களுக்கு 1000 + 1000 வந்து உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ருபீஸ் வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு சேர்த்து எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. நீங்கள் டெய்லின்றது இது ப்ரிஃபர் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 2 இது ஃபஸ்ட்டு பண்ணாலே போதும் உங்களுக்கு. அது போக நான் வந்து செகண்டும், அதாவது இப்போ நான் வந்து அதிகமாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றப்ப நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு வந்து எனக்கு மினிமமாக இதுவே போதும் அப்படின்ற பட்சத்தில் வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷனே வந்து ஃபஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் அதுவே வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எப்படி வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி வந்து இதில் வந்து வித்ட்ரால் பண்ணுறது, பை பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கோ அண்ட் பைன்னு கொடுத்துருப்பாங்க.
அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட பேலன்ஸில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும் மினிமம் அமௌண்ட்டு. அதாவது இப்போ 375 ரூபா நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த 375 ரூபா வந்து உங்களோட பேலன்ஸில் வந்து இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதில். ஸோ இதில் டெபாசிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபாசிட் அமௌண்ட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் 375 ரூபா அப்படிங்க கட்டுறப்ப உங்களுக்கு வந்து டெபாசிட் மெத்தட் கேட்பாங்க ஏபின்னு அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து இதில் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேடிஎம், அப்புறம் வந்து ஜிபே, அப்புறம் ஃபோன்பே, அப்புறம் வந்து யூபிஐ, அதாவது யூபிஐ. ஸோ நீங்கள் வந்து இதில் ஏதாவது உங்களுக்கு இது ஜிபே சும்மா வந்து நான் ஜிபேன்னு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ பே கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா ஜிபே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வேலெட்டில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பே ஆயிரும். இந்த 375 ரூபாவும் வந்து டெபாசிட் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோ பை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி இன்கமாக வந்து 180 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் விட்ரால் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து உள்ளே போனால் போதும், நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி நீங்கள் எதுக்குமே வந்து இந்த ஆப் வந்து நீங்கள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் உள்ளே போக தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து இது பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விட்ரால் பண்ணுறதுக்கு மட்டும் உள்ளே போனால் போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்ல. ஸோ எப்படி விட்ரால்னு வந்து சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து விட்ரான்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விட்ரால் அமௌண்ட் கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு ஒன்று வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சைன் பண்ணுறப்ப ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது எப்படி அப்படின்னா அது வந்து கொடுத்துக்கோங்க, அந்த ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லி அது தனியாக. நீங்கள் வந்து லாகின் பாஸ்வேர்டு இல்லாமல் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்றது தனியாக கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே இது சப்போர்ட் ஆகாது. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் தனியாக கொடுத்துறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு இதில் என்ட்ரி பண்ணிட்டு விட்ரால் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு சப்மிட் விட்ரா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் வந்து ஒரு 1 hour to 2 hour வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் விட்ராலே பார்த்தீங்க அப்படின்னா 180 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து 180 ருபீஸ்லேருந்தே விட்ரால் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து 180 தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கே நீங்கள் 180 விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் இதில். அது மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பேங்க்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோக்குன்னு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஜாப் அல்லது ஒரு கேப்சா டைப்பிங் ஜாப்போட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.